சோ உங்களால முடியல. ஹலோ, நான் ராஜாவுடைய அப்பா பேசுறேன். அங்கிளா? என்ன விஷயம் அங்கிள்? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதே நேரத்துல சொல்லாமலும் இருக்க முடியல. ராஜா ரொம்ப கெட்டு போயிட்டான்னு உனக்கு செய்தி வந்திருக்குமே. உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லம்மா. அவர் எங்க இருக்காரு? அவருங்கிற மரியாதைக்கு இனிமே அவன் அருகதையானவன் இல்லம்மா. எந்த கடையில குடிக்கிறானோ, எந்த வீட்டுல படுக்கிறானோ, எதையும் யோசிச்சு பார்த்துக்கம்மா. என் புள்ள வாழணுங்கிறதுக்காக உன்னை படுகொழியில தள்ளினேன்னா நான் மனுஷனே இல்லை. தேவி, உன்னையே நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி ராஜா எந்த நிலைமையில இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வாமா. தேவி கூட தானே பேசுனேன். ஆசையை காட்டிட்டு ஏன் அவகிட்ட நடிக்கிற? ஏன் அவ உயிரை வாங்குற? பல பேர் உயிர் வாழணுமே, அதுக்கா? என்ன சொல்ற? தேவி என் சிநேகித பிரதாப் காதலிக்கிறாப்பா. அவ தனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதும் தூக்க மாத்திரையை சாப்பிட்டு சாக போயிட்டான். பாவம். மேலும் அவளோட அண்ணனுக்கு தேவிய பிரதாப்புக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுலதான் இஷ்டம் போல தோணுது. நிலைமை பார்த்தா தேவி நிஜமாவே என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு கூட சந்தேகமா இருக்கு. எல்லாருக்குமே அரை மனசு. இதுல நான் மட்டும் எப்படிப்பா ஒரு முழு வாழ்க்கையை நடத்த முடியும்? இந்த கல்யாணத்துக்கு ஏன் அவ சம்மதிச்சா? அது அவ பாட்டியோட இஷ்டம். ஏதாவது நிர்பந்தம் பண்ணிருப்பாங்க. தட்டு என்ன சொன்ன? இப்ப நான் உங்களை மாதிரி குரலை மாத்தி பேசி நடிக்கலன்னா தேவியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, என் நண்பனோட உயிரும் போயிடும். எல்லாரையும் எரிச்சிட்டு அந்த நெருப்புல உங்க புள்ள மட்டும் குளிர்காயிடுமாப்பா? கீழே தேவி வந்திருக்கா. அதனால நீங்க தான் போன் பண்ணதா நடிச்சிருங்கப்பா. இல்லைன்னா நான் ப்ளீஸ் ப்ளீஸ். அங்கிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு போன் பண்ணீங்களா? நிச்சயமா நீங்க தான் பேசுனீங்களா அங்கிள்? நான் தான்மா, நானே தான். உங்க குரல் மாதிரி தெரியலையே. மனசு நொந்து போனா குரல் மாறத்தானே செய்யும். பேரெடுக்க வேண்டிய பிள்ளை பேரை கெடுத்தான்னா பிறக்கிற அத்தனை பேரும் உலகத்துல புத்தனாக முடியுமா? பொறுமையாலத்தான் சில பேர் கெட்டு போகாம இருக்காங்க. வயசு வசதி இருந்தா கொஞ்ச நாள் ஆட்டம் போட தோணும். புத்தி வந்துட்டா ஆட்டம் தன்னால நின்னும் அங்கிள். திருந்திரவனாய் இருந்தா ஏமா இந்த நாடகம்? ஏன் இப்படி மாறிட்டான்? அதுதான் எனக்கும் புரியல அங்கிள். உங்களையும் சேர்த்து எத்தனையோ பேரு என்கிட்ட என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ராஜா மேல எனக்கு நம்பிக்கை போல. எனக்காக இந்த பொய்ய சொல்லிடுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எப்பவும் குடிக்கிறான், ஆடுறவங்க வீட்டுலதான் குடி இருக்கான். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 1 minute. வந்தனம் என் வந்தனம், நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம். புன்னகை சுந்தரம், பூமுகம் பொன்னிறம்.
வாங்க டாக்டர். இவன் எப்படி இங்க வந்தான்? இவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நோயாளின்னு எனக்கு தெரியும், ஆனா இவனை பத்தி எனக்கு விவரம் தெரியாது. இவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? கேன்சர். டாக்டர், ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்க வேண்டியவன் உங்க படுக்கையில் இருக்கான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடி இவர் இங்க வந்ததே இல்ல. முன்னொரு நாள் வந்து யாரோ ஒரு பொண்ணுக்காக ஆடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்தாரு. அவரோட ஆட சொன்னாரு, ஆடினேன். என்ன காரணம் எதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இவரை பத்தி என்னால தப்பாவே நினைக்க முடியல டாக்டர். இவரை பொறுத்த வரைக்கும் நான் வேஷம்தான் போடுறேன். என் தொழிலையோ சம்பாத்தியத்தையோ பாக்குறது இல்ல. நான் சில மருந்துகளை எழுதி தரேன், கவனமா டைம் கொடுங்க. 2 நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. டாக்டர், இவர் உயிருக்கு ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னங்க வெளியே போறீங்களா? ஆமா. இந்த நிலைமையிலையா? என் நிலைமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க தன்னல மறந்து எத்தனையோ பேர் தவறி விழுந்திருக்காங்க. ஆனா நீங்க? நான் என் நினைவையும் மறக்கல, என் நிலையும் மறக்கல, நான் யாருங்கிறதையும் மறக்கல. போறேன். நீங்க போறதுனால உங்க பிரச்சனைகள் போயிடுமா? இந்த பாருமா, இத கடையா நினைச்சு இங்க வரவங்க தான் அம்மா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க கண்ணியமானவர், என்ன ராதானே கூப்பிடலாம். சொந்த பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு சொந்தம் ஏற்படல. அந்த உரிமையை எடுத்துக்கவும் நான் ஆசைப்படல. ஆசை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன ராதான்னு கூப்பிடணும். அதான் என் ஆசை. எந்த உரிமையில இப்படி அழுத்தமா கேக்குற? இங்க வரவனுங்க எல்லாம் பாவி, அதுல ஒரு புண்ணியவான பாக்குறனே, அதான் காரணம். எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். என்ன தெரியும்? நீங்க சாவோட போராடிட்டு இருக்க மனுஷன். உனக்கு எப்படி யார் சொன்னாங்க? உங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர். அப்படி எங்க வந்தாரு? நீங்க ரத்தம் கக்கி மயங்கி விழுந்தீங்க, அதனால வந்தார். நீ டாக்டர் வர சொன்னிய? உனக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? ஏன் இருக்க கூடாதா? நான் உடம்பத்தான் விக்கிறேன், மனசே இல்ல. நீங்க நிலத்தட மாதிரி விழுந்த போது டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு சொன்னார். இந்த நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வியாதியான்னு துடிச்சு போயிட்டேன். தேங்க்யூ ராதா. ஆமா, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நம்ம போட்ட நாடகம் வேலை செய்யலையா? அந்த பொண்ணு உங்களை காதலிக்கலையா? இல்ல கல்யாணமே நடக்கலையா? விவரம் எல்லாம் கேட்காத ராதா, நான் வரேன். நீங்க போக கூடாது. நீங்க இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வெளியே போனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார? ஆமா. இங்கேயே தங்கிட்டா போற உயிர் தப்பிச்சிருந்தேன். பைத்தியக்காரி, இது கோர்ட்ல இருந்து வந்த வாரண்ட் இல்ல. நான் தப்பிக்க மேல இருந்து வாடான்னு வாரண்ட் வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இது சிங்கத்து வாயில தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டுற மாதிரி. எல்லா மனுஷனும் சாவு கிட்ட தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கான். என்னைக்கு அது வாய மூடுதோ அன்னைக்கு போயிட வேண்டியதுதான். நான் சாவு கண்டு பயப்படல. இங்க வந்தவங்க எல்லாம் விளக்கு அணைச்சிட்டு என்னோட சுகம் தேட வந்தாங்களே தவிர வாழ்க்கையோட விளக்கத்தை சொன்னதில்லை. என் சதையோட விளையாட வந்தாங்களே தவிர சாவோட கதையை சொன்னதில்லை. கதவு தட்டுற இந்த வீட்டுல மனசு தட்டுற தெய்வமா வந்திருக்கீங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்க. இவ்வளவு ஆசை என் மேல வைக்காத ராதா. நான் போய்கிட்டே இருக்கேன், என்ன போக விடு. எங்கேயாவது போய் நிம்மதியா செத்து போயிடுறேன். வாயால சிரிச்சு மனசால அழுதுட்டு இருக்கிற வாழ முடியாத அப்பாவிங்க நீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க புடவையை திறந்து பாக்குறவன் கொஞ்சம் ஆத்மாவையும் திறந்து பார்த்தான்னா நிச்சயமா நீங்க எல்லாம் புண்ணியவதிங்கிறது புரியும்.
ராதா, மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சா சத்தியமா இந்த கோவிலுக்கு நான் வருவேன்.